அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 246, 247 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆன்சஸ்டர் கூட சண்டை போட்டுருப்பான். அந்த ஒரு சண்டை தாங்க கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நம்ம ஷாவ்தியன் தான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஷாவ்தியன் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கிட்ட 3 ஸ்வாட் இருக்குல்ல, அந்த 3 ஸ்வாடை ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்குது. இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் அதை ஒன்று சேர்க்க விடக்கூடாதுறான்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் லின்ஃபங் என்ன பண்ணுறான், நடுவில் வந்துடுறான். அவன் என்ன சொல்கிறான், 3 பேர் சேர்ந்து ஒரு பெட்டை அடிக்கிறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு என்னடா இந்த பையன் டிரான்ஸ்ஜெண்டர் நிலமில் தான் இருக்கான், ஆனால் ட்ரூ காட் ஃபயர்லாம் வச்சுருக்கான், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. சாருக்கு என்ன நினைப்புனா, அவருடைய பவர் மட்டும் கம்மியாகாமல் இருந்ததுன்னா இந்த பையனை வந்து மொத்தமாக ஒழிச்சிருப்பாராமா. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், டேய் நீ வந்து உன்னோட பீக் பவரில் இருந்தால் கூட கண்டிப்பாக என் கையில் செத்து தாண்டா போவே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இவனுங்க 3 பேருக்கு ஒன்றும் புரியலை. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட காட் வெப்பன்ஸ் இருக்குது, உங்கள் காட் வெப்பன்ஸ் எல்லாம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இவங்க அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. லின்ஃபங் பார்க்குறான், டேய் 3 பேரும் ஒன்றா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவங்க 2 பேராலேயும் முடியல. இப்போ 3 பேரும் கீழே விழுந்துட்டாங்களா. நம்ம பறவை சும்மா இல்லாமல், ஏண்டா போய் ஒரு டெமி காட் வெப்பன் எடுத்துகிட்டு வந்து சண்டை போடுறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஃபன்னு மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னோட அட்டாக் உன்னால் தாங்க முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அட்டாக் பண்ணுது. அவனுமே அட்டாக் பண்ணுறான். 2 பேருமே ஈவனாக இருக்காங்க. அவன் பார்க்குறான், ரைட் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடலான்னு பார்க்குறான். இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஜென்யூன் ஸ்பாட் சோலை வெளியில் எடுக்கிறான். ஜென்யூன் ஸ்பாட் சோல் வெளில வந்தால் என்ன நடக்கும், அங்கே இருக்க கத்தியெல்லாம் இவனை தான் சுற்ற ஆரம்பிக்கும். அதுதான் நடக்குது. இந்த ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஒருத்தனை அட்டாக் பண்ணுறான். இப்போ நம்ம ஷாவ்தியன் இருக்குல்ல, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரும் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு ஸ்பிரிட் பாடி அங்கேருந்து இறந்து போச்சுங்க. இந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா தாத்தாவுடைய ஸ்பிரிட் பாடி அழிஞ்சு போச்சா அப்படின்னு பார்க்குறானுங்க. இப்போ இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, நிலவரம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து காட் ஓப்பன் எடுத்துகிட்டு வந்திருப்பேனே அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருடைய ஸ்பிரிட் பாடியுமே பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. மொத்தமாக 3 பேரும் காலியா, எல்லாருமே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையன் சொல்கிறான், அவருடைய ஜென்யூன் ஸ்வாட் சோல் அப்படிங்கிறது ஸ்வாட்ஸுக்கெல்லாம் எம்பரரில் காட் ஸ்வாடாகவே இருந்தாலும் அவர் கைக்கு தான் போவோம் அப்படிங்கிறான். இப்போது பெரியவங்கெல்லாம் அடித்து விரட்டி விட்டாச்சு, இங்கே இருக்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா, அடுத்து நீங்கள் தான் அப்படிங்கிறான் லின்ஃபங். அந்த பையன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு என் ஃபேமிலியில் வந்து வாய்ட் காட்லாம் இருக்காங்க, உன் கதை அவ்வளோதான் அப்படிங்கிறான். ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான், டேய் ட்ரூ காடே வந்தாலும் வேஸ்டடான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இவங்க அங்கேருந்து ஓடுறாங்க. ஆனால் இந்த பையன் விட மாட்டாங்க. அவங்ககிட்ட அந்த ஸ்வாட் டயக்ராம் இருக்குல்ல, அதை வச்சு அவங்கள பிளாக் பண்ணி, எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கிளே நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க அப்படிங்கிறான். இப்போது வானத்திலேருந்து ஏதோ ஒரு டிராகன் மாதிரி வெளியில் வருது. ஆஹா என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் கிளானுடைய பவர் கிட்டத்தட்ட காட் லெவலில் இருக்குது. அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. விட்டுருந்தா இவங்களோட சோலெல்லாம் முழுங்கிரும் போல தெரியுது. லின்ஃபங்க பார்க்கலாம், ரைட்டு சிச்சுவேஷன் டேஞ்சரஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஜெட் டிஸ்க் இருக்குல்ல, அதை வெளியில் எடுத்து நம்ம ஆட்கள் எல்லாருமே ஜெட் டிஸ்குள்ளே அமிச்சிட்டான். அவன் என்ன சொல்கிறான், பார்க்குறேன் நீ எந்த அளவுக்கு முழுங்குற பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனோட டிராகன் இருக்கு பாருங்க, அதை சென்ட் பண்ணுறான். அந்த டிராகனை அது முழுங்கிடுமா, அவன் அமிச்சதே அது வாய்க்குள்ளே அனுப்பி அதை வெடிக்க வைக்க தானே. ஸோ அந்த ஒரு ஈவில் டிராகன் பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அங்கே யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த மனுஷன் பார்க்குறாரு, இந்த 2 பசங்க கிட்டேருந்து வரக்கூடிய பவர் ரொம்ப வினோதமாக இருக்கே, பார்க்குறேன் இவங்களுக்கு எந்த அளவுக்கு தான் எபிலிட்டி இருக்குது பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவன் பார்க்குறான், ரைட்டு யாரோ நம்மளை டார்கெட் பண்ணுறாங்கடோய் அப்படின்னு பார்க்குறான். இப்போது அந்த மனுஷன் லின்ஃபங் அட்டாக் பண்ணுற அந்த ஒரு சமயத்தில் அங்கே இன்னொருத்த வராங்க. அவன் எதுக்காக வந்திருக்கானா, இந்த ஒரு டிராகனோட பவர் அவன் சென்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்தோடனே அங்கே அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ஒரு கை அப்படிங்கிறது கேன்சல் ஆகி அவனோட கை அப்படிங்கிறது வருது. ஸோ அவன் வந்து லின்ஃபங்கை டார்கெட் பண்ணுறான் போல தெரியுது. லின்ஃபங்கும் பார்க்குறான், என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்குறான். அவனுக்குள்ளே டிராகன் இருக்குல்ல, அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட் ஜென்ரலாம் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஒரு ஈவில் கிங்கு. அதான் லின்ஃபங் கேட்குறான், உங்களுக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்குறான். தெரியும், அதாவது நான் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும்பொழுது என்னுடைய ஒரு மூச்சு காத்தே அவங்க கதையை முடிச்சு விட்டோம் தெரியுமா அப்படிங்கிறாரு. சரிங்க இப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போது நீ தான்ப்பா உன்னைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மனுஷன் போயிட்டு வரா. பதிலே இல்லைங்க. அந்த ஈவில் கிங்கோடைய பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுழல் மாதிரி உருவாக்கி இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த காட் ஜெனரல் கேட்குறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவேன், உன்னை பிரிசனில் போட்டு வச்சா கூட நீ அடங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், யோ நீயே ஒரு குளோன் பாடி, உன்னோட ஒரிஜினல் பாடி எப்போ வருது, உன்னால் எப்படி என்னை தடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாரு, உன்னை தடுக்கிறதுக்கு ஒரிஜினல் பாடிலாம் தேவையில்லை, நானே போதும்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிறாருப்பா. இருந்தாலும் அது என்ன பண்ணுது, ஒரு குளோன் அப்படிங்கிறத உருவாக்கி நம்ம லின்ஃபங் பக்கம் அனுப்பிவிடுது. இப்போ இந்த ஈவில் கிங்கோட அட்டாக்ல இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செதறி போய் வேற இடத்துல விழுந்துடுறாங்க. லின்ஃபங்குமே பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக கீழே விழுந்துடுறான்.
ஆக்சுவலாக அவன் ஃபுல்லாக அன்கான்ஷியஸாக இல்லை, அவனோட கான்ஷியஸ்னஸ் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த ஒரு டெவில் பக்கத்தில் வருது. இவனுக்கு தெரியுது இந்த டெவில் வந்து என்னுடைய உடம்பு எடுக்க தான் வந்திருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. இதை முதல்ல தந்திரமாக இங்கேருந்து அந்த ஒரு காட் டூம் இருக்குல்ல அதுக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். அதுக்கேற்ற மாதிரி அதுவுமே உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. அது போய் பார்க்குது, என்னடா இது ஏதோ சோல் ஸ்பேஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அந்த இடத்துல லின்ஃபங் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதான் அவன் கேட்குறான், இது என்னுடைய சோல் ஸ்பேஸ், நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வருவ, இதுக்கு மேலே உன்னால் இங்கேருந்து வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வெளியில் இருக்க வரைக்கும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேணா இருக்கலாம், உள்ளுக்குள்ளே வந்துட்டா இங்கே காட் கில்லர் ஃபார்மேஷன் இருக்குது, இதுலேருந்து எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ இவன் அந்த காட் கில்லர் ஃபார்மேஷனை பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த ஒரு ஈவில் கிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதான் லின்ஃபங் பார்க்குறான், ஓகே அப்போ இன்னும் கொஞ்சம் பவர் போடணும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அதிகப்படியான பவர் அப்படிங்கிறத பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த ஈவில் கிங் அலற ஆரம்பிக்குது, டேய் ஒழுங்கு மரியாதை நிறுத்து, சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியல. லின்ஃபங் பார்த்தீங்கன்னா அந்த மிரட்டலெல்லாம் பெருசாக எடுத்துக்கலங்க. அவன் என்ன பண்ணுறான், பெரிய ஃபர்னஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி அதை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அது கத்துது, டேய் என்னோட ஒரிஜினல் பாடிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. ஆனால் இதுக்கெல்லாம் அசர்ற ஆளா இவன், வாயை மூடு நான்சென்ஸ் மாதிரி பேசாத அப்படிங்கிறான். அது என்ன கேட்குது, நீ ஒரு சாதாரண மனுஷன், உன்னால் எப்படி இப்படி ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கை பயன்படுத்த முடியுது அப்படின்னு கேட்குது. ஆனால் அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதோட பாடி எல்லாமே காணாமல் போய் அது வந்து ரிஃபைன் ஆக ஆரம்பிக்குதுங்க. இது ரிஃபைன் ஆனால் என்ன நடக்கும், இதோட மெமரிஸ் எல்லாமே இவனுக்கு வரும்ல. ஸோ எல்லாத்தையுமே பார்க்குறான். அதில் இருக்க பிக் வேர்ல்டு, ஸ்மால் வேர்ல்டு, இந்த ட்ராகன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே போல் இந்த ஈவில் கிங் இருக்கான்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிக் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கான். இந்த காட் ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமோடியல் பிக் வேர்ல்டு அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவனுக்கு கிடைச்சிருச்சுங்க. இப்போ இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெளியில் நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆஹா என்னடா ஏதோ மான்ஸ்டர் நம்மளை நோக்கி வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 மான்ஸ்டர் அவன் பக்கத்தில் வருது. ஆனால் அந்த மான்ஸ்டரை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு 2 பொண்ணுங்க வராங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னடா ஏதோ மனுஷன் மாதிரி இருக்கானே, வெளி உலகத்துலேருந்து வந்திருப்பானோ, இவனோட ஆரா வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கே அப்படிங்கிற அந்த பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு என்ன கேட்குறா, இவனை நம்ம கூட பேலஸ்க்கு கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்குறா. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, இவன் வந்து இவங்க கிளானை சேர்ந்தவன் கிடையாது, இவன் தப்பாக ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஆனால் இன்னொருத்தி என்ன சொல்கிறா, இல்லை இங்கே பாரு, நம்ம வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவனை கேட்டால் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவனை இங்கே விட்டோன்னு வச்சுக்கோ, இன்னும் 1 மணி நேரத்தில் உடம்பு கூட மிஞ்சாது அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவனை இங்கே வந்து கூப்பிட்டு போகிறாங்கப்பா. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.